சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் ஸ்ரீ சத்யசாய் பாபாவின் பொற்பாதங்களுக்கும் இங்கு சூக்ஷ்மமாக அமர்ந்திருக்கும் சச்சிதானந்த குருவின் பொற்பாதங்களுக்கும் எனது அனந்த கோடி நமஸ்காரங்கள். மற்றும் இங்கு குழுமியிருக்கும் அனைத்து தெய்வ பிறவிகளுக்கும் எனது நன்றிகளும் நமஸ்காரங்களும் உரித்தாகுக. சுவாமியோட பிரதிதின் ஏக்கம் ஸ்லோகம் சீரீஸில் இன்றைக்கு 3வது நாள். இன்றைக்கி சுவாமி கொடுத்த ஸ்லோகம் ஈஷாவாஸ்ய உபனிஷத் மந்திரம் 3. முதல்ல ஸ்லோகத்தை படிக்கிறேன். ஓம் ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத் தேன தெக்தேன புஞ்சீதா மாக்ருத கஸ்ய ஸ்வித்தனம். ஈஷாவாஸ்ய உபனிஷதம் என்பது சுக்ல யஜுர்வேதத்தில் அமைந்துள்ளது. இந்த உபனிஷத்தில் வெறும் 18 மந்திரங்களே உள்ளன. ஆனால் வேதாந்தத்தின் முழு சாரத்தையும் இது உள்ளடக்கியதாக கருதப்படுகிறது. பொருள்: இந்த அசையும் மற்றும் அசையாத பொருட்கள் நிறைந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவனால் வியாபிக்கப்பட்டுள்ளது. எனவே எதையும் உன்னுடையது என்று உரிமை கொண்டாடாமல் இறைவனுக்கு அர்ப்பணித்த தியாக உணர்வுடன் உலகப் பொருட்களை அனுபவி. யாருடைய செல்வத்திற்கும் ஆசைப்படாதே, ஏனெனில் அனைத்தும் இறைவனுக்கே சொந்தம். இந்த ஸ்லோகம் வேதத்தின் சாரமாகவும் வாழ்க்கையின் வழிகாட்டியாகவும் போற்றப்படுகிறது. முதல் பகுதி என்ன சொல்கிறது? ஈஷாவாஸ்யம் இதகும் சர்வம். இது எப்படி உலகை பார்க்கணும்னு சொல்கிறது. உலகில் நாம் காணும் ஒவ்வொரு அணுவிலும் இறைவன் உரைகிறான். வாஸ்யம் என்றால் ஆடை அணிவிப்பது அல்லது மூடுவது என்று பொருள். நாம் பார்க்கும் அனைத்தையும் இறைவனால் மூட வேண்டும். உலகம் சில நேரங்களில் நமக்கு துக்கமாகவும் அசுத்தமாகவும் பயமாகவும் தெரியலாம். ஒரு பழைய அழுக்கான மரமேஜையின் மீது அழகான வார்னிஷ் பூசினால் அது எப்படி பொலிவு பெறுகிறதோ அதுபோல இந்த உலகத்தின் மீது ஈஸ்வரன் என்ற வர்ணத்தை பூச வேண்டும். உலகை பார்க்காதே, உலகமாக தோன்றும் ஈஸ்வரனை பார். நாம் ஒரு கடையை பார்க்கிறோம். அங்கே வளையல், சங்கிலி, மோதிரம் என பல நகைகள் இருக்கின்றன. ஆனால் உண்மையிலேயே அங்கே இருப்பது என்ன? தங்கம். தங்கம் இல்லாமல் நகை இல்லை, மண் இல்லாமல் பானை இல்லை. அதுபோல ஈஸ்வரன் இல்லாமல் உலகம் இல்லை. நகையை பார்க்காமல் தங்கத்தை பார்ப்பவன்தான் ஞானி. தங்கத்தை தவிர்த்துவிட்டு நகைக்கு இருப்பும் இல்லை. நான் தங்கத்தை எடுத்துக்கொள்கிறேன், நீங்கள் வளையலை வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் வளையல் என்று ஒன்று இருக்குமா? அதுபோல பெயர் மற்றும் உருவம் கொண்ட இந்த உலகிற்கு அடியில் இருப்பது, ஆதாரமாக இருப்பது ஈஸ்வரன் மட்டுமே. பிரகலாதன் கதை நமக்கு தெரியும். இரண்யகசிபு உன் நாராயணன் எங்கே இருக்கிறான் என்று கேட்கும் பொழுது பிரகலாதன் சொல்கிறான், அவர் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார். இதுதான் ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம். பிரகலாதனுக்கு அந்த தூண் கல்லாக தெரியவில்லை, ஈஸ்வரனாகவே தெரிந்தது. இந்த உண்மையை உணர்வதால் நமக்கு 2 பெரிய நன்மைகள் கிடைக்கின்றன. பயம் நீங்குதல். எங்கும் இறைவனே இருக்கும்போது யாரை கண்டு பயப்படுவது, எதை கண்டு அஞ்சுவது? 2வது நன்மை சமநோக்கு, ஈக்வானிமிட்டி. உயர்வு தாழ்வு என்ற பேதம் அழியும். ஒரு எறும்பையும் இறைவனாக பார்க்கும் பண்பு வளரும். ஒரு பானையை உடைத்தால் உள்ளேயும் வெளியேயும் இருப்பது ஆகாயம்தான். அதுபோல இந்த உடலிற்கும் உள்ளேயும் வெளியேயும் இந்த பிரபஞ்சம் முழுவதிலும் நீக்கமர நிறைந்திருப்பது அந்த ஒரே ஈஸ்வர தத்துவமே. காண்பதெல்லாம் கடவுள் என்பதே இதன் எளிமையான தமிழ் வடிவம். 2வது வரி இந்த ஸ்லோகத்தில் யத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து,
எது இடைவிடாமல் சென்று கொண்டிருக்கிறதோ அல்லது மாறிக்கொண்டிருக்கிறதோ அதுவே ஜகத்து. மாற்றமே உலகத்தின் இயல்பு. இந்த உலகில் நிலையானது என்று எதுவுமே இல்லை. நம் உடல் குழந்தை முதல் முதியவர் வரை மாறிக்கொண்டே இருக்கிறது. நம் எண்ணங்கள் மாறுகின்றன, பருவநிலைகள் மாறுகின்றன, நட்சத்திரங்கள் கோள்கள் கூட இடைவிடாது இயங்கிக் கொண்டும் மாறிக்கொண்டும் இருக்கின்றன. உலகை ஏன் ஜகத் என்று அழைக்கிறோம்? ஏனெனில் அது ஒரு கணம் கூட நிலையாக இருப்பதில்லை. ஓடும் நதியை நாம் பார்க்கிறோம். ஒரு நிமிடம் கழித்து பார்த்தால் நாம் பார்த்த அதே தண்ணீர் அங்கே இருக்காது. புதிய தண்ணீர் வந்திருக்கும். ஆனால் நதி அப்படியே இருப்பதாக தோன்றும். அதுபோலத்தான் இந்த உலகமும் ஒவ்வொரு கணமும் மாறிக்கொண்டே இருக்கிறது. ஒரு ராஜா தன் அமைச்சரிடம், நான் மிகுந்த மகிழ்ச்சியில் இருக்கும்போது என்னை அடக்கி வைக்கவும், நான் மிகுந்த துக்கத்தில் இருக்கும்போது எனக்கு தைரியம் தரவும் ஒரு வாசகத்தை கொடு என்றார். அமைச்சர் ஒரு மோதிரத்தில் இதுவும் கடந்து போகும், திஸ் டூ ஷால் பாஸ் என்று எழுதி தந்தார். இதுதான் ஜெகத். இன்பமானாலும் துன்பமானாலும் அது நகர்ந்து கொண்டே இருக்கும். எதுவும் நிலையானதல்ல என்பதை உணர்வதே ஞானம். நாம் ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் அமர்ந்திருக்கிறோம். ரயில்கள் வருகின்றன, போகின்றன. பயணிகள் ஏறுகிறார்கள், இறங்குகிறார்கள். இவையெல்லாம் ஜகத், மாற்றம். ஆனால் அந்த பிளாட்பாரம் அசையாமல் நிலையாக இருக்கிறது. மாறும் ரயில்கள் தான் ஜகத் அல்லது உலகம். மாறாத பிளாட்பாரம் தான் ஈஸ்வரன் அல்லது ஆத்மா. மாற்றங்களை கண்டு பயப்படாமல் இருக்க வேண்டுமானால் மாறாத ஒன்றை பற்றி கொள்ள வேண்டும். ஒரு கடையில் யானை, குதிரை, சிப்பாய் என பல களிமண் பொம்மைகள் உள்ளன. உருவங்கள் மாறலாம், இதுதான் ஜகத். ஆனால் அதற்கு ஆதாரமான மண் மாறுவதில்லை, அதுவே ஈசன். எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து என்று உபனிஷதம் அழுத்திச் சொல்கிறது. ஏன்? மாறிக்கொண்டே இருக்கும் ஒரு பொருளின் மீது நாம் பற்று வைத்தால் அது மாறும்போது நாம் அழ நேரிடும். அலைகள் மாறிக்கொண்டே இருக்கும், ஆனால் கடல் மாறாது. அலைகளுக்கு அடியில் இருக்கும் கடலை போல மாற்றங்களுக்கு அடியில் இருக்கும் ஈஸ்வரனை பார்க்க பழக வேண்டும். இப்போது இந்த மந்திரத்தின் முதல் பாதியை முழுமையாக பார்த்தால், ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் எத்கிஞ்ச ஜகத்யாம் ஜகத்து. மாறிக்கொண்டே இருக்கும் இந்த உலகில் உள்ள அணு முதலாய் அண்டம் வரை அனைத்தும் இறைவடிவமாக பார்க்கப்பட வேண்டியவை. இந்த உலகை உலகமாக பார்த்தால் பயம் வரும், அது ஈஸ்வரனாக பார்த்தால் அமைதி வரும். இதுவே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ரகசியம். அடுத்த வரி, தேன தெக்தேன புஞ்சீதா, தியாகத்தின் மூலம் அனுபவி. இது முரண்பாடாக தெரிகிறதல்லவா? தியாகம் செய்தபின் எப்படி அனுபவிக்க முடியும்? தியாகம் என்பது பொருளை விடுவதல்ல, பற்றை விடுவது. இங்கே தியாகம் என்பது காவி உடை உடுத்துவதோ அல்லது காப்பி குடிப்பதை நிறுத்துவதோ அல்ல. இது ஒரு மனநிலை மாற்றம். ஒரு பொருளை என்னுடையது என்று உரிமை கொண்டாடும் போது, அந்த பொருள் அழியும் போதோ அல்லது நம்மை விட்டு போகும்போதோ நமக்கு துக்கம் கிடைக்கிறது. அந்த பொருளை இறைவன் எனக்கு கொடுத்த தற்காலிக பரிசு என்று எண்ணி அனுபவிப்பதே தியாகம் கலந்த அனுபவம். சுவாசத்தை எடுத்துக்கொள்ளலாம். நாம் காற்றை உள்ளே இழுக்கிறோம், அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த மூச்சை தக்க வைத்து கொள்ள முடியுமோ? முடியாது. நாம் அந்த மூச்சை வெளியே விட்டால்தான், தியாகம் செய்தால்தான் அடுத்த முறை புதிய காற்றை உள்ளே இழுக்க முடியும். வாழ்க்கையில் எதை நாம் பிடித்து வைத்து கொள்ள நினைக்கிறோமோ அது நம்மை சிறைப்படுத்தும். எதை நாம் தியாகம் செய்கிறோமோ அது நம்மை புதுப்பிக்கும். ஒரு நிறுவனத்தின் மேலாளரிடம், மேனேஜர், அந்த நிறுவனத்தின் சாவி, கார், லேப்டாப் என அனைத்தும் இருக்கும். அவர் அதை தாராளமாக பயன்படுத்துவார். ஆனால் இது கம்பெனி சொத்து, என்னுடையது அல்ல என்ற தெளிவு அவருக்கு எப்போதும் இருக்கும். அவர் அந்த பொருட்களை பயன்படுத்தும் முறையில்தான் அனுபவம் இருக்கிறது. அது தன் சொந்தம் அல்ல என்ற எண்ணத்தில்தான் தியாகம் இருக்கிறது. இதனால் வேலை போகும் சூழல் வந்தாலும் அவர் பதற்றமடைய மாட்டார். நாமும் இந்த உலகின் மேலாளர்கள் மட்டுமே, உரிமையாளர்கள் அல்ல.
நாம் உண்ணும் உணவை இது என் பசி தீர்க்க இறைவன் தந்த பிரசாதம் என்று எண்ணி உண்ணும்போது அங்கே பேராசை இருக்காது. சுவையை ரசிப்போம், ஆனால் அளவுக்கு அதிகமாக உண்ண மாட்டோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை வளர்க்கும்போது இவர்கள் எனக்கு சொந்தமானவர்கள் என்று நினைக்காமல் இறைவன் என்னிடம் ஒப்படைத்த ஒரு பொறுப்பு என்று எண்ணி வளர்க்க வேண்டும். அப்போதுதான் அவர்கள் வளர்ந்து பெரியவர்களாகி தனித்து செல்லும்போது பெற்றோர்களால் அந்த பிரிவை தாங்கிக் கொள்ள முடியும். தர்மம் செய்வதன் மூலம் வரும் மகிழ்ச்சி அந்த பணத்தை சேர்த்து வைப்பதில் கிடைப்பதில்லை. தர்மம் என்பது தியாகம். அதன் மூலம் வரும் மனநிறைவே உண்மையான அனுபவம். ஒரு காட்டில் ஒரு வேடன் ஒரு தங்கப் பறவையை பிடித்தான். அதை கூண்டில் அடைத்து, இது எனக்கு பொன் முட்டைகளை தரும், நான் பெரும் செல்வந்தன் ஆவேன் என்று பேராசைப்பட்டான். ஆனால் அந்த பறவை கூண்டிற்குள் வாடிப்போய் முட்டையிட மறுத்தது. பின்பு ஒரு முனிவரின் அறிவுரைப்படி அந்த வேடன் அந்த பறவையை சுதந்திரமாக பறக்க விட்டான், அதாவது தியாகம் செய்தான். அந்த பறவை மகிழ்ந்து காட்டில் பறந்து திரிந்ததுடன் தினமும் வேடனின் வீட்டு வாசலில் ஒரு தங்க இறகையோ அல்லது முட்டையையோ போட்டுவிட்டு சென்றது. நாம் ஒன்றை இறுகப் பற்றும் போது அது வாடிவிடும். அதை சுதந்திரமாக விடும்போது, பற்றற்ற நிலையில் சுதந்திரமாக விடும்போது அதன் முழு நன்மையும் நமக்கு தடையின்றி கிடைக்கிறது. தெக்தேன என்பது மனத்தெளிவு, சப்ஜெக்டிவ் டிட்டாச்மெண்ட். புஞ்சீதா என்பது உலகியல் வாழ்வு, அப்ஜெக்டிவ் என்கேஜ்மெண்ட். உலகில் எதையும் துறக்க வேண்டாம், ஆனால் எதனுடனும் ஒட்டிக்கொள்ள வேண்டாம். தாமரை இலை தண்ணீர் போல வாழ்வதே தியாகத்தின் மூலம் அனுபவிப்பது ஆகும். மா கிருத கஸ்ய ஸ்வித்தனம். 4வது வரி. இது ஒரு மிகச்சிறிய வாக்கியம் என்றாலும் மனிதனின் பேராசைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் ஒரு மாபெரும் தார்மீக கட்டளை. இதன் நேரடி பொருள், பேராசைப்படாதே, செல்வம் என்பது யாருடையது? இந்த வரியை 2 கோணத்தில் பார்க்கலாம், எத்திக்ஸ் அண்ட் மெட்டாஃபிசிக்ஸில். எத்திக்ஸ் படி பார்த்தா, பிறர் பொருளுக்கு ஆசைப்படாதே, நமக்கு எது உரியதோ அதை நேர்மையான வழியில் பெற்று அனுபவிக்க வேண்டும். மற்றவர்களுக்கு சொந்தமான பொருள், பதவி அல்லது புகழ் மீது கண் வைக்கக்கூடாது. அடுத்தவன் தோட்டத்தில் உள்ள மாம்பழம் இனிக்கும் என்ற எண்ணம் மன அமைதியை கெடுக்கும். மெட்டாஃபிசிக்ஸ் பார்த்தா செல்வம் என்பது நிலையற்றது. செல்வம் யாருடையது என்ற கேள்வி இங்கே மிக முக்கியமானது. இன்று உன்னிடம் இருக்கும் பணம் நேற்று ஒரு வணிகரிடம் இருந்தது, நாளை அது ஒரு மருத்துவரிடமோ அல்லது கடைக்காரரிடமோ செல்லும். செல்வம் என்பது ஓடும் நதி போன்றது, அது ஓரிடத்தில் தங்குவதில்லை. செல்வத்திற்கு நீ ஒரு பாதுகாவலன், ட்ரஸ்டி மட்டுமே, உரிமையாளர் அல்ல, நாட் த ஓனர். மாமன்னன் அலெக்சாண்டர் உலகம் முழுவதையும் வென்று பெரும் செல்வத்தை சேர்த்தார். ஆனால் அவர் இறக்கும்போது ஒரு கட்டளையிட்டார், நான் இறந்து என்னை கொண்டு செல்லும் போது எனது 2 கைகளும் சவப்பெட்டிக்கு வெளியே தெரியும்படி வையுங்கள். இவ்வளவு பெரிய பேரரசன் கூட போகும்போது வெறும் கையுடன் தான் போகிறான் என்பதை இந்த உலகம் அறியட்டும். இதுவே கஸ்ய ஸ்வித்தனம். செல்வம் யாருடையது? அது யாருடனும் வருவதில்லை. ஒருவர் ஆற்றில் குளிக்கும்போது ஆற்று தண்ணீர் அவர் கைகளில் படுகிறது. அவர் அதை எடுத்து தன் தாகத்தை தீர்த்து கொள்ளலாம், குளிக்கலாம். ஆனால் இந்த தண்ணீர் என்னுடையது, இதை நான் பிடித்து வைத்துக் கொள்வேன் என்று பையில் அடைக்க முயன்றால் அது கெட்டுப்போகும் அல்லது அவரிடமிருந்து நழுவும். செல்வமும் அப்படித்தான். அது சமூகத்தில் புழக்கத்தில் இருக்கும் வரைதான் அதற்கு மதிப்பு. அதை தனிநபர் என்னுடையது என்று பூட்டி வைக்கும்போது அது பேராசையாக மாறி துன்பத்தை தருகிறது. ஏன் பேராசைப்படக்கூடாது? எதை பிடித்து வைத்திருக்கிறோமோ அது போய்விடுமோ என்று பயம் எப்போதும் இருக்கும். பொருளின் மீது ஆசை வைக்கும்போது நாம் அந்த பொருளுக்கு அடிமையாகின்றோம். பொருள் நம்மை ஆளத் தொடங்குகிறது. எல்லாம் ஈஸ்வரன் என்ற முதல் வரியை நாம் மறக்கும் போதுதான் பேராசை வரும்.
இறைவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று உணர்ந்தவனுக்கு குறைபாடோ தேவையோ இருக்காது. மகாத்மா காந்தி ஒருமுறை கூறினார், வேதங்கள் அனைத்தும் அழிந்து போய் ஈஷாவாசிய உபனிஷத்தின் இந்த முதல் மந்திரம் மட்டும் எஞ்சியிருந்தால் கூட இந்து மதம் மீண்டும் உயிர்த்தெழும். அந்த அளவிற்கு இது முழுமையான வாழ்க்கை தத்துவத்தை கொண்டது. சந்தனக்கட்டையை நீரில் நனைத்தால் ஒருவித கெட்ட வாசனை வரும். ஆனால் அதை தேய்க்க தேய்க்க அதன் உண்மையான நறுமணம் வெளிப்படும். அதுபோல இந்த உலகம் மேலோட்டமாக பார்த்தால் துன்பம் நிறைந்ததாக தெரியும். ஆனால் வேதாந்தம் என்னும் அறிவால் அதை தேய்த்து பார்த்தால், ஆழ்ந்து சிந்திக்கிறது தான் தேய்த்து பார்க்கறது, எங்கும் இறைவனது நறுமணமே வீசும். நாம் ஒரு ஹோட்டலில் தங்கும்போது அங்கிருக்கும் மெத்தை, ஏசி, டிவி என அனைத்தையும் தாராளமாக பயன்படுத்துகிறோம். ஆனால் வெளியேறும்போது எதையும் எடுத்துச் செல்வதில்லை, எதற்கும் அழுவதும் இல்லை. ஏனெனில் அது நமது இல்லை என்று தெளிவு இருக்கிறது. வாழ்க்கையையும் ஒரு கெஸ்ட் ஹவுஸ் போல பார்க்க வேண்டும். இந்த உலகம் இறைவனுக்கு சொந்தமானது. இங்கே நாம் பார்ப்பது, நுகர்வது அனைத்தும் அவனுடையது. எனக்கு இது வேண்டும் அது வேண்டும் என்ற பிறர் வசமுள்ள பொருளை பார்த்து ஏங்குவது அறியாமை. உனக்கு எது தேவையோ அதை அவர் அளிப்பார். பிறருக்கு வழங்கப்பட்டதை எண்ணி பொறாமை கொள்வது ஈஸ்வரனின் நீதியை சந்தேகிப்பதற்கு சமம். ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் அப்படின்னா எல்லாம் இறைமயம். தெக்தேன புஞ்சீதா, பற்றின்றி அனுபவி. இந்த 2 மந்திர சொற்களை கடைபிடித்தால் ஒருவன் இங்கேயே இப்பொழுதே முக்தியை அடைய முடியும் என்பது ஞானிகளின் அறிவுரை. உலகம் என்பது இறைவனிலிருந்து வேறுபட்டதல்ல. அணு முதல் அண்டம் வரை அனைத்தும் அவரே. நாம் எதற்கும் உரிமையாளர் அல்ல, வெறும் பயனாளி மட்டுமே. எனவே எனது என்ற அகந்தை இல்லாமல், மற்றவர் பொருளுக்கும் ஆசைப்படாமல் கிடைத்ததை கொண்டு அமைதியாக வாழ வேண்டும் என்பதை இந்த மந்திரம் அறிவுறுத்துகிறது. ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் शांति शांति शांति. Sai Ram. Thank you, Swami, for speaking through me and listening through them.